தமிழக அரசு அமராவதி சர்க்கரை ஆலையை புனரமைக்க நிதி ஒதுக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 1961 துவங்கப்பட்ட முதல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாகும். இந்த ஆலைக்கு திருப்பூர், கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து கரும்பு கொண்டு வரப்படுவதோடு நாள் ஒன்றுக்கு 2500 டன் வரை அறுவை செய்யப்பட்டு விவசாயிகள் பயன்பெற்று வந்த நிலையில் கடந்த 20 ஆண்டு காலமாக ஆலையை புனரமைக்க நிதி ஒதுக்காத காரணத்தால் ஆலை நிறுத்தப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதாகவும், இதனை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அமராவதி சர்க்கரை ஆலையை புனரமைக்க போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு நிதி ஒதுக்க வேண்டி கோஷங்கள் எழுப்பினர்.